கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் தனுஷ் மேல வந்து லீகல் நோட்டீஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு ரூபாய் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது யாரு என்ன அப்படின்றத பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தனுஷ் மேல ஒரு பெரிய அக்யூசேஷன்ஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பேக் டு பேக் பிலிம் அடுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. கடைசியா வந்து இட்லி கடை பண்ணாரு. இட்லி கடை வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபிலிம் வந்துச்சு. ஸோ அது தவிர்த்து பார்க்கும்போது இன்னும் இல்லை, நல்லா பவர் பேக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்போ அவரோட D54 ஃபிலிம் வந்து, அதாவது யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போர் தொழிலோட டைரக்டர் தான் அவர். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. தனுஷோட வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட 2வது படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து 2 பேருமே சரி ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா சரி. இது இந்த படத்தில் வந்து மியூசிக் கம்போசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் மமிதா பவுஜிலாம் வந்து லீடிங் ரோல் பண்ணுறாங்க, ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு இப்போ அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா D55 பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து சாய் பல்லவி, ஸ்ரீலீலாலாம் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சைன் போட்டிருக்காரு. அந்த சைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து சைன் போட்டிருக்காரு. அது என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேனாண்டல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்போ ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தனுஷ் கிட்ட. எனக்கு வந்து ஒரு 20 கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சு உங்களால, நீங்க வந்து நடிச்சு தரேன் அப்படின்னு மட்டும் சொல்லாம நீங்க வந்து டைரக்ஷனும் பண்ணி தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நீங்க வந்து டோட்டலா ஏமாத்திட்டீங்க அப்படின்றதுனால ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தனுஷ் மேல. ஸோ அந்த அக்யூசேஷன் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வந்து தனுஷோட ஒரு படம் நான் ருத்ரன் அப்படின்ற ஒரு படம் வந்து பேர்லாம் வச்சுட்டாங்க அந்த படத்துக்கு. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து தனுஷே வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து டைரக்ஷனும் நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹவ் அக்செப்டட் டு டூ ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவரும் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஓகேலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 20 crores வந்து அந்த படத்துக்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, அதித்தி ராவ் இவங்கெல்லாம் வந்து அந்த படத்துலையும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த படத்துக்காக ஒரு எஃபர்ட் போட்ட பிறகு திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய படங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காரு. கால் ஷீட் வந்து அவருக்கு இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்ததுனால இந்த படம் பண்றதுக்கு டைமே இல்லை அப்படின்ற மாதிரி நாட்கள் தள்ளி தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. பட் இப்போ வரைக்கும் வரல அப்படின்றது. பட் அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டு த பீக்கா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனான ஃபிலிம் பவர் பாண்டி, இந்த படம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்துச்சு. ஸோ ராஜ்கிரண் வச்சு செம்மையா வந்து அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பக்கா வந்திருக்கும் அந்த படம். அந்த படம் எப்பவுமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த ஜென்ரேஷன் காதல் அதை வச்சு தான் வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 20s அந்த 30s பண்ற ஒரு லவ், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ வந்து எக்ஸ்பைரி ஆன பிறகு திருப்பியும் வந்து அவங்க பழங்காலத்து காதலை வந்து தேடி போய் அந்த ஒரு ஒரு குட்டி ஒரு பாண்டா இருக்கட்டும், அந்த குட்டி ரொமான்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. பவர் பாண்டியும் ரேவதியும் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைரக்ஷனவே வந்து தனுஷ் வந்து ஒரு மார்க் காமிச்சிருச்சு, ஹீ குட் டைரக்ட் வெல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் நடிக்கும் இந்த படம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ராயன் பண்ணியிருக்காங்க, இட்லி கடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம்லாம் வந்து தனுஷ் வந்து அடுத்தது டைரக்ஷன் பண்ணவும் தனுஷ் மேட் அன் இம்ப்ரெஷன் தட் ஓகே ஹி குட் டைரக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் பீன் மோர் தென் 10 years, கரெக்டா இப்போ 10 years ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2016ல சைன் பண்ண ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் வந்து அதோட கண்டினியூட்டி எதுவும் இல்லை, எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செல்வராகவன் இவர் கூட வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிசு போயிட்டு இருந்துச்சு. பட் நாட் ஷூர் அந்த மாதிரியும், ஏன்னா அந்த படம் வந்து பாதியில நின்றுச்சு அப்படின்ற போது என்ன அடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது அந்த ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. they have waited for more than 10 years. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு லீவ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி என்ன அப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவாயிருச்சு, பிளஸ் எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷனும் வேணும் அப்படின்றாங்க. 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 கோடி ரூபான்றது ரொம்ப ஹியூஜான அமௌண்ட். பட் அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா
₹1 கோடி தானே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவர் சைன் பண்ண ஒரு விஷயம் தான். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாருன்னா அந்த டைம்லயே முடிச்சிருந்தா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு பிரச்சனையா வந்திருக்காது. அடுத்தடுத்து வேற ஒரு ஜேர்னல்ல வரும்போது அவரும் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹி இஸ் a very good actor as well as a director as of now. அவர் வந்து நிறைய இப்போ பாடலும் வந்து வைதஸ் கொலவெரி அந்த பாட்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஹி மேட் அ மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அவார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. 2016 2022 பீரியட்ல இருந்த பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மூவிஸ் கிட்டத்தட்ட ஒரு 32 கேட்டகரிஸ் வைஸ் வந்து அவார்ட்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அசுரன் படத்துக்கு வந்து அவார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்ணன் படத்துக்குலாம் அவார்டு வந்திருக்கு. பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றது வடசென்னை படத்துக்குலாம் வந்திருக்கு. வடசென்னைக்கு வந்து இப்போ வடசென்னைக்கு அந்த படத்துல வரும்போது அந்த கேஸ்டிங்க்கு நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2016 to 2022 அப்படின்ற போது அது ஒரு ஹியூஜ் டைம் எடுத்துச்சு. அதை வந்து இப்போதான் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற போது நிறைய பேருக்கு வந்து ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணிட்டு இருந்தது. ஸோ தனுஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு மார்க்கும் மேக் பண்ணியிருக்காரு. பட் மீன்வைல் இந்த மாதிரி ஒரு சில சர்ச்சைகளும் வந்து மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 crores வந்து ஒரு காம்பன்சேஷன் வைக்கணும் அப்படின்ற போது அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக அவர் வந்து அந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ஓகேயா இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி வந்து D54 கரை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த படத்துக்கும் வந்து பூஜை போட்டாங்க. D55 படத்துக்கும் பூஜை போட்டாங்க. யார் வந்து டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ஷன். அதுல வந்து சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற போது அதையும் தாண்டி வந்து மம்முட்டியும் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற போது இட்ஸ் a very huge film. ஸோ அந்த ஃபிலிமும் வந்து கூடிய சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்றத தாண்டி நடுவில் இந்த ஒரு படம் இருக்கு நான் ரிட்டர்ன் இந்த படம் வந்து இருக்கு. ஸோ இந்த படம் வந்து திருப்பியும் எடுத்து முடிப்பாங்களா இல்லை வந்து காம்பன்சேஷன் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் மார்க்கும் இல்லை. இது வந்து ஒரு டாக்கிங்கா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ ஒரு சோஷியல் மீடியாலாம் பயங்கர டாக்கிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அவார்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நேம்க்கு என்னென்ன கேஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து தனுஷ் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த D55 பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் முடிச்சு அந்த படத்துக்கான வேலை என்னவா இருக்கும், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 402 ஒரு படம் பேர் டைட்டில்லாம் கூட போட்டிருக்காங்க 402 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் வந்து ஒரு மாதிரி அந்த நேம்லாவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா ராவா இருக்கு அப்படின்லாம் சொல்லும். ஸோ அதோட ஸ்கிரீன் பிளே அது எல்லாமே வந்து பாதிலேயே இருக்கு அப்படின்ற போது சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா மேபி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ஒரு நல்ல இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நிறைய படங்கள் இப்படிதான் வந்து பாதிலேயே நிக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இப்போ வந்து கடைசியா ஒரு ஞாபகார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1001 இந்த படம் வந்து கூட தனுஷ் வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்தது. நடுவில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. செல்வராகனுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரல, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இதுல ஏதோ டிஃப்ரெண்டா மாத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே அந்த படத்தோட எண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். 2024 2022 வரைக்குமே அதை பத்தி ஏதோ ஒரு அப்டேட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் மாத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பட் தனுஷ் வச்சு தான் பண்ண போறாங்க, இஸ் கோயிங் டு பி த மேஜர் ரோல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்த்திபனோட குழந்தையா கூட வந்து தனுஷ் வரலாம், அந்த மாதிரி இருக்கும், இந்த கண்டினியூட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து ஒரு இந்த படத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரல, ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ அந்த படமும் வந்து நடுவுலயே மாட்டிட்டு இருக்கு. நிறைய படங்கள் இப்படி நடுவில் மாத்திட்டு இருக்கு. பட் அது காசு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்க தான் செய்யணும். நம்ம காசு வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.